சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 3 முறை அமைச்சராகவும் பதவி வைத்த அதிமுகவின் கிக் பாக்ஸர் என்று அழைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் இந்த முறை தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகாவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான விஜய் தாமுவிடம் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார். தனது 30 வயதிலேயே ராயபுரம் தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தான் வெற்றி பெற்ற முதல் தேர்தலிலேயே மீன்வளத்துறை அமைச்சராக பதவி வைத்த டி ஜெயக்குமார் அவர்கள் கடந்த 35 ஆண்டுகளில் 5 முறை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு முடிசூடா மன்னனாக விளங்கிய டி ஜெயக்குமார் அவர்களுக்கு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சபாநாயகர் பொறுப்பு கொடுத்து கௌரவப்படுத்தினார். இந்த 2026 தேர்தலில் நான் தான் ராயபுரம் தொகுதியின் எம்எல்ஏ என்று பல பேட்டிகளில் குறிப்பிட்டு வந்த டி ஜெயக்குமார் அவர்கள் வெறும் 18,000 வாக்குகளை பெற்று படுதோல்வி அடைந்து டெபாசிட்டை இழந்திருக்கிறார். விஜய் ரசிகர் மன்றம், விஜய் மக்கள் இயக்கம் என பல ஆண்டுகளாக விஜயுடன் பயணித்து வந்த ஆட்டோ ஓட்டுநரான விஜய் தாமுவுக்கு இந்த முறை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்து அவரை வெற்றி பெற செய்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனது ரசிகரை தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறார் நடிகரும் தாவேகா தலைவரும் நாளைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடிகர் விஜயின் ரசிகர் மன்றத்திலிருந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு நிர்வாகியாக செயல்பட்ட ஈசிஆர் சரவணனுக்கு இந்த முறை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தார் தாவேகா தலைவர் விஜய். வாக்கு எண்ணிக்கை முடிவில் தாவேகா சார்பாக போட்டியிட்ட ஈசிஆர் சரவணன் 2,20,382 வாக்குகளை பெற்று 96,780 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷை தோற்கடிக்க செய்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டில் 98,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற முதல் வேட்பாளர். அவருக்கு அடுத்தபடியாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட்ட தாவேகாவின் ஈசிஆர் சரவணன் 96,780 வாக்குகளை பெற்று தாவேகாவில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த வேட்பாளர் என்ற சாதனை படைத்திருக்கிறார். நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜயின் கார் ஓட்டுநரான ராஜேந்திரன் அவர்களின் மகன் சபரிநாதன் சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 76,000 வாக்குகளை பெற்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார். பல ஆண்டுகளாக நடிகர் விஜயின் கார் ஓட்டுநராகவும் உதவியாளராகவும் பணியாற்றியவர் தான் ராஜேந்திரன். அவர் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்தே ராஜேந்திரன் அவர்களின் குடும்ப பொறுப்புகளை கவனித்துக் கொண்ட நடிகர் விஜய் அவருடைய மகன் சபரிநாதனையும் பொறியியல் படிப்பு வரை படிக்க வைத்திருக்கிறார். கட்சி ஆரம்பித்த தேர்தலில் நிற்க முடிவெடுத்த விஜய் தன்னுடன் பல ஆண்டுகளாக பயணித்த ரசிகர்கள், மக்கள் இயக்க தோழர்கள் என பல பேருக்கு வாய்ப்பளித்திருந்தார். அந்த வகையில் தன்னுடைய கார் ஓட்டுநரான ராஜேந்திரன் மகன் சபரிநாதனுக்கும் சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்து அவரை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். சபரிநாதனை எதிர்த்து போட்டியிட்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் AM விக்ரமராஜா அவர்களின் மகனான பிரபாகர் ராஜா 36,000 ஓட்டு வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் சபரிநாதனிடம் தோல்வியை தழுவியிருக்கிறார்.